அழகர் மலை என்பது மதுரை நகரத்தின் வடக்கில் அமைந்துள்ள மேற்கு தொடர்ச்சி மலையின் ஒரு பகுதி. இயற்கை அழகும் ஆன்மீக மகத்துவமும் ஒன்றாக இணையும் புனித மலை இது. இரணியன் கோட்டை என்பது மதுரை அழகர் மலை பகுதியில் அமைந்துள்ள பழமையான மலைக்கோட்டையின் சிதைவுகளாகும். வரலாறு, புராணம், இயற்கை மூன்றும் ஒன்றாக கலந்த ஒரு இடம். பாண்டியர் காலத்தில் தொடங்கி நாயகர் காலத்தில் முக்கியத்துவம் பெற்றதாக கருதப்படுகிறது. மதுரை நகரையும் அழகர் மலையையும் பாதுகாக்கும் காவல் கோட்டை. மலை உச்சியிலிருந்து எதிரிகளின் நகர்வை கண்காணிக்க பயன்படுத்தப்பட்டது. கருங்கல் பாறைகள் கொண்டு கட்டப்பட்ட மலைக்கோட்டை இன்றும் காணப்படும். சுவர் சிதைவுகள், பழைய படிக்கட்டு பாதைகள், காவல் மேடைகள், வாட்ச் பாயிண்ட்ஸ். அழகர்மலை பெருமாள் கோவில் என்பது மதுரை நகரத்தின் வடக்கில் அழகர்மலையின் அடிவாரத்தில் அமைந்துள்ள பழமையான வைணவ திவ்ய தேசம். இங்கு வழிபடப்படும் பெருமாள் கள்ளழகர் அல்லது சுந்தரராஜ பெருமாள் ஆவார். 108 திவ்ய தேசங்களில் ஒன்று. தாயார் சுந்தரவல்லி தாயார். மூலவர் சுந்தரராஜ பெருமாள், நின்ற திருக்கோலம். உற்சவர் கள்ளழகர், பச்சை பட்டாடையில் அலங்காரம். பாண்டியர்கள் காலத்தில் தொடங்கி நாயக்கர்கள் காலத்தில் விரிவாக்கம் பெற்றது. விஜயநகர நாயக்கர் கலைச்சிற்பங்கள், மண்டபங்கள் பிரசித்தம். சித்திரை திருவிழா மிக பிரசித்தம். சித்திரை மாதத்தில் கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கும் விழா உலக புகழ்பெற்ற நிகழ்வு. மீனாட்சி திருக்கல்யாணம் உடன் இணைந்த விழா காலம். உயரமான கோபுரம், அழகிய மண்டபங்கள், தூண் சிலைகள். மலையின் பசுமை சூழ்ந்த அமைதியான வாழகம். 18ஆம் படி கருப்பு என்பது மதுரை அழகர் மலை பகுதியில் வழிபடப்படும் மிக பழமையான காவல் தெய்வம். அழகர் கோவில் எல்லையை காக்கும் காவல் தெய்வமாக பக்தர்கள் நம்புகிறார்கள். 18ஆம் படி என்ற பெயர் காரணம். கோவிலுக்கு செல்ல 18 படிகள் உள்ளன. இந்த 18 படிகள் 18 நெறிகள், 18 ஆயுதங்கள், மனிதனின் 18 குணங்கள் என பலவிதமாக விளக்கப்படுகின்றன.